ஒரு அமைதியான கிராமத்தில முருகன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் அதிகம் பேச மாட்டான். ஆனால் அவன் மனம் முழுக்க அன்பால் நிரம்பியிருந்தது. ஒரு மழை பெய்த நாள். வீட்டு முன்புறம் ஒரு சிறிய பச்சை கிளி காயத்துடன் தரையில் கிடந்தது. அதன் நடுங்கும் கண்களை பார்த்ததும் முருகனின் மனம் உருகியது. பயப்படாத, நான் இருக்கேன் என்று மெதுவாக சொல்லி அந்த கிளியை கையில் எடுத்தான். ஒரு பழைய துணியில் சுருட்டி அதற்கு தண்ணீர் குடிக்க வைத்தான். கிளிக்கு ஒரு காலில் காயம் இருந்தது. பறக்க முடியவில்லை. அவனை பார்த்த சிலர் சொன்னார்கள், இது பறக்காது, விட்டுடு. ஆனால் முருகன் விடதில்லை. தினமும் அதை பார்த்து கொண்டான். மெதுவாக பேசினான். அன்போடு உணவூட்டினான். நாட்கள் கடந்தன. அதே நேரத்தில் கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறை தொடங்கியது. வயல்கள் உலர்ந்தன. மக்கள் கவலையில் மூழ்கினர். ஒரு நாள் முருகன் அந்த கிளியை பார்த்தபடி யோசித்தான். சின்ன உயிரை காப்பாத்த முயற்சி செய்தா பெரிய மாற்றம் வரும்னா? அவன் ஒரு சின்ன யோசனை செய்தான். மழை நீரை சேமிக்க ஒரு சிறிய தொட்டியை பாறைகளும் மண்ணும் வைத்து அமைத்தான். முதலில் மக்கள் சிரித்தார்கள். இதால என்ன ஆகப் போகுது என்று கேட்டார்கள். ஆனால் அந்த மழை பெய்த அந்த இரவு அந்த சின்ன தொட்டியில் நீர் நிரம்பியது. அடுத்த மழை வயல்களுக்கு உயிர் வந்தது. மண்ணில் மீண்டும் பச்சை முளைத்தது. மக்களின் முகங்களில் மீண்டும் சிரிப்பு வந்தது. அந்த நாள் முருகன் வளர்த்த கிளி மெதுவாக வானில் பறந்தது. போகும் முன் ஒரு முறை திரும்பி பார்த்தது போல. முருகன் மெதுவாக சொன்னான், ஒரு சின்ன கருணை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு மனதை தொட்ட கதையுடன் சந்திப்போம்.